Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 மார்க்ஸில் வரதுக்கு 99.99% சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஓகே, இது வந்து நம்ம டேட்டா டைப்பில் பார்க்குறோம். மியூட்டபிள் இம்யூட்டபிள் ஒரு டேட்டா டைப்பை ஒரு டேட்டாவை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் ஆஃப்டர் க்ரியேஷன் அதை என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அதை அப்படின்னா அதை நம்ம மியூட்டபிள் டேட்டா டைப்னு சொல்கிறோம். ஆஃப்டர் க்ரியேஷன் அதை என்னால் சேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னா அதை நம்ம இம்யூட்டபிள் டேட்டா டைப்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லிஸ்ட் டிக்ஷனரி ஃபார் மியூட்டபிள் செட் இஸ் நாட் இன் ஆர் சிலபஸ். இம்யூட்டபிள் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கு டப்பிள் நம்பர்ஸில் இட் இன்க்ளூட் போத் இன்ட் அண்ட் ஃப்ளோட், இன்டீஜர் ஃப்ளோட் ரெண்டுமே வந்துடும். ஓகே, ஸோ இதில் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி எனக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை நான் என்னெல்லாம் பண்ணலாம்? ஐ கேன் ஆட் ஒன் மோர் எலமெண்ட், ஐ கேன் ரிமூவ் த எலமெண்ட் விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். அதுக்கப்புறம் என்னால் ஆல்டர் பண்ண முடியும். இந்த 20 எடுத்துகிட்டு என்னால் 25 அந்த மாதிரி போட முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அப்டேஷன்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இங்கே என்ன பண்ணும்? அப்டேஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்படி நம்ம பண்ணோன்னா இட் வில் கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட். என்கிட்ட டப்பிள் ஆல்ரெடி ஒரு டப்பிள் இருக்குது. அந்த டப்பிளை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது வேறு ஒரு ஆப்ஜெக்டில் தான் என்னால் சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியுமே தவிர அதே ஆப்ஜெக்டில் என்னால் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் இம்யூட்டபிள் டேட்டா டைப். எதுக்கு நான் இந்த மாதிரி 2 டைப் வச்சுருக்கேன்? என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணணுமோ டேட்டாவை அங்கெல்லாம் நான் வந்து மியூட்டபிள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிளாஸ் நேம் லிஸ்ட். ஸோ இந்த கிளாஸ் நேம் லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வரா, நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் டிசி வாங்கிட்டு போகிறாங்க, ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். இல்லை யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் சேஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் டு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் எனக்கு அப்டேஷன் சேஞ்ச் ஆகணுமோ அப்டேட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் வந்து லிஸ்ட்டோ டிக்ஷனரியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் ஒன்ஸ் போட்டுட்டேன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை யாருமே டச் பண்ணக்கூடாது இன்க்ளூடிங் மீ. இன் தேட் கேஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா டப்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ டப்பிள் இன் த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதை வச்சுக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கம்பல்சரி ப்ரமோட் ஆகியிருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரமோட் ஆகலை. அதை நானும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, மற்றவங்களும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வி யூஸ் டப்பிள். ஸோ இதுதான் யூஸ்ஃபுல். எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள். இங்கே எக்ஸாம்பிளில் நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணி 10ன்னு மாற்றுறேன். இப்போ இண்டெக்ஸ் போட்டோன்னா 0 1 2 0 இண்டெக்ஸில் நமக்கு 1ன்னு இருக்குது. அந்த 1 நான் 10 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வில் பி லைக் திஸ். வேறஸ் நான் இம்யூட்டபிளுக்கு ஹெலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஹெலோ வேணும், அங்கே செலோ வேணும் அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு எக்ஸப்ஷன் தான் ரைஸ் பண்ணும், எரர் தான் ரைஸ் பண்ணும். ஓகே, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இங்கே நமக்கு ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஞாபகம் இருக்கா? வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால்டு ரீப்ளேஸ் இன் ஸ்ட்ரிங். அது என்ன பண்ணுன்னா ஓல்டு ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா அதை ஓல்டு ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு நியூ ஸ்ட்ரிங்கை போட்டுரும். பட் அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை மியூட்டபிள்னு சொல்ல மாட்டோம். இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஏன் இதை நம்ம சொல்ல மாட்டோம்னா சேஞ்சிங் த எலமெண்ட் யூஸிங் த இண்டெக்ஸ் அதுதான் நம்ம மியூட்டபிள்னு சொல்லுவோம். நம்ம ஃபங்க்ஷன் பில்ட்இன் ஃபங்க்ஷனை வச்சு சேஞ்ச் பண்ணுறத மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு சொல்ல மாட்டோம். இஃப் யூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் த வேல்யூ யூஸிங் த இண்டெக்ஸ் தட் இஸ் மியூட்டபிள். இஃப் யூ ஆர் நாட் தட் இஸ் இம்யூட்டபிள். அவ்வளோதான். ஓகே, so let's move to the next question, that is implicit and explicit conversion. இங்கேயும் டேட்டா டைப் வச்சு தான் ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நான் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் தட் இஸ் பாசிபிள். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ளிசிட், இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் டன் ஆட்டோமேட்டிக்கலி பை பைத்தான் வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராமரோட இன்டர்வர்ஷன் இல்லாமல், அவங்களோட தலையீடு இல்லாமல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம், டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்னு சொல்கிறோம். வேறஸ் ஒரு ப்ரோக்ராமர் அவங்களே மேனுவலாக ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்னு சொல்கிறோம். ஃபைன். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்? ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் எப்படி நடக்கும்னா ஸ்மாலர் டேட்டா டைப்லேருந்து லார்ஜர் டேட்டா டைப்க்கு நடக்கும் டு அவாய்ட் டேட்டா லாஸ். இங்கே டேட்டா லாஸை நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 10ன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது.
இந்த ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா 10.0ன்னு ஆகும், அவ்வளோதான். ஏதாவது இப்போ டேட்டா லாஸ் ஆகிருக்கான்னு கேட்டால் நோ, மீனிங் ஆஃப் 10 ரிமைன்ஸ் சேம். வேறஸ் 10.5ன்னு இருக்கிற ஃப்ளோட்டை நான் 10ன்னு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு 0.5 போயிடுச்சு. 0.5 மார்க் எவ்வளோ முக்கியம்னு அந்த பார்டர் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த 0.5 அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேட்டா லாஸ் தான். அப்போது என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி கன்வர்ஷன் வில் நாட் ஹேப்பன். எங்கே நடக்கும்? ஸ்மாலர் டேட்டா டைப்லேருந்து லார்ஜர் டேட்டா டைப். ஃப்ளோட் இஸ் ஸ்மாலர், சாரி, இன்டீஜர் இஸ் ஸ்மாலர், ஃப்ளோட் இஸ் லார்ஜர். அப்போ அந்த மாதிரி கன்வர்ஷன் மட்டும் தான் நடக்கும். இந்த மாதிரி கன்வர்ஷன் வில் நாட் ஹேப்பன். ஓகே, வேறஸ் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனில் நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமர் வந்து டைப் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா டைப் ப்ரமோஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா டைப் கேஸ்டிங். இங்கே ப்ரமோட் பண்ணுறோம் லோவர் டேட்டா டைப்லேருந்து ஹையர் டேட்டா டைப்புக்கு நம்ம டைப்பை ப்ரமோட் பண்ணுறதுனால அது டைப் கன்வர்ஷன். இங்கே நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப்பை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனாகவே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே டேட்டா லாஸ் ஆகுது. ஆஸ் ஐ செட் ஹியர், இங்கே வந்து டேட்டா லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே நான் எக்ஸுக்கு 10ன்னு அசைன் பண்ணுறதுனால எக்ஸ் இப்போது இன்டீஜராக அசைன் ஆகிருக்கு. நான் எக்ஸ் வந்து இன்டீஜர்னு சொல்லலை, சிஸ்டமே எக்ஸை வந்து இன்டீஜராக அசைன் பண்ணிக்கிச்சு. ஏன்னா நான் இங்கே 10ன்னு வேல்யூ கொடுத்துருக்கனால. ஓகே, இப்போது ஒய்க்கு 2.5ன்னு கொடுக்குறேன். நவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 2 + 5. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 12 + 5ன்னு வரும். அதுதான் எக்ஸுக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட டேட்டா டைப் என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஆஸ் எ ப்ரோக்ராமராக இங்கே நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. அப்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்னு சொல்கிறோம். இது அப்படியே நம்ம இங்கே வந்தோன்னா எக்ஸ்பிளிசிட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன், அதை நான் திரும்ப இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இந்த பிளேஸில் தான் என்ன நடக்குது? எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களோ டெஃபினிஷன் கேட்குறாங்களோ அப்போல்லாம் கம்பல்சரி எக்ஸாம்பிள் எழுதுங்க அலாங் வித் த அவுட்புட்டும் எழுதணும். அப்போ தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், என்ன வருது எப்படி வருதுங்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எவாலுவேட்டருக்கு அங்கே தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to random, randant and rand range. இது எங்கே வரும்னா ரேண்டம் மாடியூலில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயிண்ட்ஸே ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் நமக்கு அவ்வளோ கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், அதோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து ரேண்டம் ஃப்ளோட், இது வந்து ரேண்டம் இன்டீஜர், இது வந்து ரேண்ட் ரேஞ்ச். ரேண்டம் ஃப்ளோட் என்ன பண்ணும் அப்படின்னா 0.0லேருந்து 1.0 வரைக்கும் இருக்கிற ஃப்ளோட் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணும், இன்க்ளூடிங் தீஸ் டூ. 0.0, 0.1 அந்த மாதிரி 1.0 இன்க்ளூடிங் தீஸ் நம்பர்ஸ் இட் வில் ஜென்ரேட். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? வெறும் ரேண்டம் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, வேறஸ் ரேண்ட் இன்ட் வரும்போது இட் வில் ஜென்ரேட் இன்டீஜர். ரேண்ட் ஃப்ளோட் வரும்போது நம்ம இங்கே ரேண்ட் ஃப்ளோட்டுன்னு கொடுக்கல, பட் இன்டீஜர் வரும்போது ரேண்ட் இன்ட்னு கொடுக்குறோம். என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதில் தான் வரும், இன்க்ளூடிங் தீஸ் வேல்யூஸ். இங்கே 1ஓ 10ஓ இன்க்ளூட் ஆகும். இங்கே எப்படி இன்க்ளூட் ஆகுதோ அதே மாதிரி இங்கே இன்க்ளூட் ஆகும். ஃபைன். நான் ரேண்ட் ரேஞ்சில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் கொடுக்குறோம் இங்கே இருக்கிற மாதிரியே. பட் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் எப்படி லாஸ்ட் வேல்யூ இன்க்ளூட் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. அண்ட் we can யூஸ் ஸ்டெப் வேல்யூ ஆல்சோ. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 0, 5, 10 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நமக்கு வரும். அப் டு 95 வரைக்கும் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து this is how rand range will generate and this is how you will have to write the difference between. இதில் வந்து 3 கேட்கலாம், இல்லை ஏதாவது 2 கேட்கவும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to break and continue statements. ஸோ break and continue statements நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிரேக் என்ன பண்ணும்? இட் டெர்மினேட்ஸ் த லூப் கம்ப்ளீட்லி. மொத்தமாக அந்த லூப்பை டெர்மினேட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லூப்புக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். வேறஸ் கண்டினியூ என்ன பண்ணும்? ஸ்கிப்ஸ் த கரண்ட் இட்ரேஷன். இங்கே என்ன ஆகுது? லூப்பே கம்ப்ளீட்டாக டெர்மினேட் ஆகுது. இந்த டேர்ம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். terminates the loop completely இந்த டேர்மும் skips the current iteration and moves to the next iteration of the loop தான் important.
ஓகே, என்ன டேர்ம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடுது, இங்கே அந்த பர்டிகுலர் இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏதாவது ஒரு கண்டிஷனை மீட் பண்ணும்போது நமக்கு அதுக்கப்புறம் லூப் போகவே தேவையில்ல. அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் எனக்கு அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்தது செக் பண்ணு அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் ஐ ஹவ் கிவன் அன் எக்ஸாம்பிள். சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரேஞ்சில் நம்ம 1லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4 5 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு நமக்கு 1ன்னு வரும். இப்போ 1ன்னு வந்ததுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 3 ஆன்னு செக் பண்ணுறோம். ஏன்னா ஃபாருக்கு அப்புறம் டேரெக்டாக இஃப் இருக்குது. ஐயோட வேல்யூ 3 இருந்தால் மட்டும்தான் பிரேக் நடக்கும். இட்ஸ் நாட் 3. ஸோ பிரிண்ட் ஐ 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. Now it will do the increment for I. ஐயோட வேல்யூ 2 கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ 2 பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 3 கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ, அதனால் பிரேக் கொடுக்குறோம். இந்த பிரேக் இஃப்பை பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் நோ, இது லூப்பை பிரேக் பண்ணிடும். ஸோ அவுட்புட் இவ்வளோ தான். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ப்ரோக்ராமில் எதுவுமே இல்லை. அதனால் வில் ஹாவ் ஒன்லி திஸ் அவுட்புட். ஓகே, வேற இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கண்டினியூன்னு கொடுத்தோம்னா ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது 1 பிரிண்ட் பண்ணிச்சு, ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது 2 பிரிண்ட் பண்ணிச்சு, ஐயோட வேல்யூ 3 வரும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ, கண்டினியூ கொடுத்துருக்கேன். இட் வில் கோ ஹியர், இட் வில் நாட் எக்ஸிக்யூட் திஸ் பிரிண்ட் ஐ லைன். அப்போ 4 5 நெக்ஸ்ட் இட்ரேஷன்ஸில் பிரிண்ட் ஆகுமே தவிர இந்த 3 மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் break and continue statement. Next we are going to local and global variable. ஸோ இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எங்கே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து லோக்கலாக குளோபலாக, அதாவது சிம்பிளி இஃப் யூ சே இது வந்து லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகே, டிக்ளேர்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா குளோபல், டிக்ளேர்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா லோக்கல், டிக்ளேர்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னா குளோபல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சின்ஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் inside the function, it is accessible only within the function. நான் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதை டிக்ளேர் பண்ணுறனோ அது உள்ள மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் குளோபல் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். என்டையர் ப்ரோக்ராம் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன்ஸ் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் இது வந்து லிமிட்டட். ஓகே, அண்ட் இங்கே என்ன நடக்கும் குளோபலில் அப்படின்னா கிரியேட்டட் வென் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அண்ட் டெஸ்ட்ராய்டு வென் ஃபங்க்ஷன் எண்ட்ஸ். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த எந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல அது க்ரியேட் ஆகும். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன், ஃபங்க்ஷனோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த வேரியபிள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். வேறஸ் இங்கே வந்து ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது. ஓகே, அண்ட் லோக்கலில் நம்ம வந்து வெளியே யூஸ் பண்ண முடியாது, வேறஸ் குளோபலில் நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நான் வந்து x is equal to 10ன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். இன்டர்பிரேட்டர் இங்கே பார்க்கும் டெஃப், ஸோ நேராக இங்கே வந்துடும். மை ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், ஸோ திரும்ப இங்கே தான் வரப்போகுது. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா y is equal to 5ன்னு ஒரு லோக்கல் வேரியபிள் போட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஆஸ்கிங் இட் டு பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் y. ஸோ இங்கே y-ஐ பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் குளோபல் எக்ஸ் இன்சைட் ஃபங்க்ஷன், வெளியே இருக்கிற எக்ஸை இங்கே எங்கேயுமே நான் யூஸே பண்ணாமல் டேரெக்டாக பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எஸ், பிரிண்ட் பண்ணிடுச்சு. நவ் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் முடிஞ்சிச்சு, இங்கே வந்துடும் ரிட்டன் ஆகி திரும்ப இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. இங்கே குளோபல் எக்ஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். எஸ், இட் இஸ் அக்சசபிள் ஈவன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன், ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லோக்கல் குளோபல் வேரியபிளுக்கு இன்னும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில் இது இன்னும் நல்லா எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் கொஷின்ஸோட வீடியோஸ்லாம் நான் இன்னும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே உட்காந்துருக்காமல் டேக் யுவர் நோட் புக், ப்ராக்டிஸ் சம் ப்ரோக்ராம்ஸ். அப்போ தான் நமக்கு ப்ரோக்ராம் எழுத முடியும். ஓகே, பார்த்தாலோ கேட்டாலோ ப்ரோக்ராம் வராது, ப்ரோக்ராம் எழுதினா தான் வரும். ஸோ டூ தேட். We'll meet you in another video. Thank you. Happy learning.